ஓம் குருவே சரணம், சத்குரு சிவமே சரணம், ஓம் நம சிவாய சரணம். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சிறப்பு 30வது ஜோதிட கருத்தரங்க விழாவிற்கு தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கினிய குருநாதர் தங்கம்பாண்டியன் ஐயா அவர்களை வணங்கி, சிவ வாக்கியம் கலைமாமணி டாக்டர் ஸ்ரீ தம்பிரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் ஐயாவையும் வணங்கி, அவையில் வீட்டிற்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிட சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன் பார்க்கறதுக்கு பல்வேறு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் வந்து நம்ம ஒருத்தருடைய செல்வ வளர்ச்சி, தன வரவுகளை தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்து லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் இருக்குது. அந்த இந்து லக்னத்தை வைத்து, அந்த இந்து லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களை வைத்து அந்த திசை புத்திகள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அபரிதமான செல்வ வளர்ச்சி, கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய ஜோதிட நூலில் பார்க்குறோம். மேலை நாட்டு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே முறை, இந்த முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ச்சுனா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ச்சுனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ச்சுனா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்மளுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு புள்ளி, அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. இந்த அதிர்ஷ்ட புள்ளி வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் மேலை நாட்டு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சாயன முறை பிரகாரம் வந்து அங்கே ஜோதிடம் கணிக்கிறாங்க. சூரியனை மையமாக வைத்து அங்கே ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா கணிக்கப்படுகிறது. நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிராயன முறை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வைத்து கணிக்கப்படுகிறது. அதாவது வந்து சாயன முறை அப்படின்றது சூரியனுடைய பருவ காலங்களை மையமாக வைத்து பூமியின் சுழற்சியை வந்து பார்த்திங்கன்னா மையமாக வைத்து கணிக்கப்படுகிறது. இந்திய ஜோதிட வேத ஜோதிட முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனை மையமாக கொண்டு, அந்த சந்திரன் 27 நட்சத்திர சாரத்தின் வழியாக செல்வதை கொண்டு சந்திரனை மையமாக வைத்து கணிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம இந்திய ஜோதிடத்திற்கும் மேலை நாட்டு ஜோதிடத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த மேலை நாட்டு ஜோதிட முறையில் அவங்க ரொம்ப ஒரு மனிதனுடைய செல்வ வளர்ச்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ச்சுனான்ற அந்த ஒரு அதிர்ஷ்ட புள்ளி ஒருவருக்கு எங்கே இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளியை வைத்து அந்த எந்த ராசியில் அந்த புள்ளி விழுகிறது, அந்த ராசிக்குண்டான அதிபதி யார், அந்த புள்ளி வந்து எந்த நட்சத்திர சாரத்தில் விழுகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம பலன் உரைக்கிறாங்க அவங்க. அதை வந்து நம்ம இந்திய ஜோதிட முறை பிரகாரம் திருக்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முழுக்க அதாவது வந்து டிகிரி வயசில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் நம்ம இந்திய ஜோதிட முறை. இந்த மேலை நாட்டு ஜோதிட முறையான அந்த பார்ச்சுனாவை இந்திய ஜோதிட முறையை வந்து பார்த்திங்கன்னா கணித்த ஜாதகத்தில் வைத்து இந்த பார்ச்சுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய லக்னம், ஒருவருடைய சந்திரன், ஒருவருடைய சூரியன், இதை மூன்றும் மையமாக வைத்து கணிக்கப்படுகிறது. லக்னம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த பாகை கலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் என்ன பாகை கலையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த பாகை கலையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிடணும். இப்போ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ச்சுனா புள்ளி கண்டுபிடிக்கிறத பகலில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இரவில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான கணிதத்தையும் மேநாட்டு முறையில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த டிகிரி, பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ப்ளஸ் சந்திரன் மைனஸ் சூரியன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகலில் பிறந்தவர்களுக்கு லக்னம் ப்ளஸ் சந்திரன் மைனஸ் சூரியன் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. பகலில் பிறந்தவர்களுக்கு லக்னம் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சூரியன். இரவில் பிறந்தவர்களுக்கு லக்னம் ப்ளஸ்
சூரியன் மைனஸ் சந்திரன் போட்டுங்க. ஏன்னா பகலுக்கு அதிபதி சூரியன், இரவுக்கு அதிபதி சந்திரன். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன டிகிரியில் இருக்குது அந்த டிகிரியை குறிச்சிக்குங்க. பகலில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் என்ன டிகிரியில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிச்சிக்குங்க. இதை ரெண்டையும் கூட்டணும். லக்னத்தினுடைய டிகிரியையும் சந்திரனுடைய டிகிரியையும் கூட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய டிகிரியால் கழிக்க வேண்டும். மீதி எந்த டிகிரி வருகின்றதோ அந்த பாகைகளை நம்மளுடைய மேஷத்திலிருந்து காலபுருஷ தத்துவ ராசியிலிருந்து எத்தனாவது வீடாக வருது அந்த டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம கண்டுபிடிச்ச டிகிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது எந்த டிகிரியில் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300வது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து மகரத்தில் அவருக்கு பார்ச்சுனா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பார்ச்சுனா புள்ளி மகரத்தில் இருக்கின்றது. அப்போ 300வது டிகிரிக்கும் போது மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் அந்த 2ஆம் பாதம் அப்படின்ற ஒரு அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ அதனுடைய புள்ளி வந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்ற எடுத்துக்கலாம். பார்ச்சுனா அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா சனின்னு எடுத்துக்கணும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வீட்டில் போயிட்டு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. பகலில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னம் சந்திரன் மைனஸ் சூரியன், இரவில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னம் ப்ளஸ் சூரியன் மைனஸ் சந்திரன், இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தங்கபாண்டியன் ஐயாவினுடைய ஜாதகத்தையே பார்ச்சுனாவாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு எப்படி இருக்கும் ஐயாவுக்கு இந்த பார்ச்சுனா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ச்சுனா வந்து எந்த பாவமாக வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிதுன லக்னம் ஐயா, அவருடைய பார்ச்சுனா வந்து விருச்சகத்தில் விழுது. அவருடைய பார்ச்சுனா வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் விழுகிறது. அப்போ விருச்சகம் வந்து அவருடைய லக்னத்திற்கு எத்தனாம் பாவமாக வருகிறது? 6ஆம் பாவமாக வருகிறது. இப்போ இந்த 6ஆம் அதிபதி அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து அவருடைய ஜாதகத்தில் இருங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் பேசுவோம். 6ஆம் அதிபதி செவ்வாய் ஐயாவுனுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னா மிதுன லக்னத்திற்கு வாக்குஸ்தானமான கடகத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பார். அப்போ ஒருத்தருடைய பார்ச்சுனாவினுடைய அதிபதி ராசி அதிபதி அவருக்கு எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அந்த பாவத்தின் மூலியமாக அவருக்கு தனவரவுகளை தரும், அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அப்போ அவருடைய பார்ச்சுனாதிபதி செவ்வாய் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஜோதிடத்துறையில் அவர் புகழ் பெற்று அதன் மூலியமாக பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை, மிக அற்புதமான அதிர்ஷ்டத்தை இந்த செவ்வாய் பகவான் செய்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பார்ச்சுனா நிற்கக்கூடிய புள்ளி வந்து அவருக்கு அனுஷம். இந்த அனுஷத்திற்கு உண்டான கிரகம் வந்து லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய இந்த பார்ச்சுனா வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் துல்லியமாக வந்து எடுக்கலாம். இந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷம் நட்சத்திரம் பார்ச்சுனா புள்ளி விழுந்த நட்சத்திரம் அனுஷம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பார். பார்ச்சுனா அதான் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் பார்ச்சுனா புள்ளியினுடைய அதிபதி சனி இருப்பார். அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் பார்ச்சுனா புள்ளி எந்த அதிபதியாக வருகின்றதோ அவர் ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணத்தில் தன லாபஸ்தானத்தில் வலுவுடன் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த ஜாதகர் சாதனை படைக்கக்கூடிய ஜாதகர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவம் தான் 11ஆம் பாவம். அப்போ அந்த அற்புதமான ஒரு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு பார்ச்சுனா மூலியமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ச்சுனா வந்து உங்கள் லக்னத்திலே வந்து ஒரு இருந்துச்சு, பார்ச்சுனா வந்து உங்கள் லக்னத்திலே இருந்துச்சுன்னா ஜாதகர் சுய முயற்சியால் முன்னுக்கு வருவார். ஜாதகர் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். இந்த பார்ச்சுனா வந்து லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் சார்ந்திராமல் வெற்றி பெற பிறந்தவர்கள். அவர்கள் வந்து பார்ச்சுனா லக்னமாக வந்துருச்சு அப்படின்னாவே பார்ச்சுனாங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட புள்ளி. இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் பிறந்தது அவர் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களை அடைவதற்காகவே பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ பார்ச்சுனா புள்ளி வந்து
சார் இந்த பார்ச்சுனான்றது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சல்ல, தெரியுதல்ல, யாருக்காவது தெரியலையா? ஓகே. அதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த பார்ச்சுனா புள்ளி வந்து குடும்பஸ்தானத்தில் வந்துருச்சு, 2ஆம் பாவமாக வந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வாக்கு சித்தி, அவங்க சொல்வதெல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். குடும்பம் மீது பாசம் பற்று உடையவர்கள், பொருளாதார சார் இதுக்கு வந்து நீச்சம் ஆட்சி உச்சம் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு அதிர்ஷ்ட புள்ளி. இந்த அதிர்ஷ்ட புள்ளி எந்த இடத்தில் விழுகிறதோ அது எந்த கிரகமாக இருந்தாலோ அந்த கிரகம் அது அவருக்கு அதிர்ஷ்டத்தை தந்தே தீரும். ஓகே சார். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் பாவமாக வந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து குடும்பத்தின் மீது ஒரு அளப்பரியாத ஒரு பாசம் பற்று நேசம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பார்ச்சுனா வந்து 2ஆம் இடம், அது ஜோதிடர்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்ச்சுனா புள்ளியோ பார்ச்சுனா அதிபதியோ இருந்துருச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அத்தனை வாக்குகளும் அவங்களுக்கு பலிதமாகும் அப்படின்றேன். இப்போ பார்ச்சுனா வந்து 3ஆம் பாவமாக வந்துருச்சு, லக்னத்திற்கு உங்கள் லக்னத்திற்கு பார்ச்சுனா அதிர்ஷ்ட புள்ளி இருக்கக்கூடிய இடம் 3ஆம் பாவமாக வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சக்ஸஸ் தான். எந்த காரியம் பண்ணாலும் அதில் பேர் புகழ் அந்தஸ்து நிச்சயம் அடைஞ்சே தீரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து எதையும் துணிந்து செயல்வார்கள், துணிந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துவார்கள். ஒரு முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பார்ச்சுனா புள்ளி 3ல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நிறைய ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது இருக்கும். அதே மாதிரி பார்ச்சுனா புள்ளி 4ஆம் பாவத்தில் போய் இருந்துச்சு அப்படின்னா தாய் மீது பாசமுடையவர்கள், மண் நிலம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட யோகமுடையவர்கள், கல்வியால் ஆதாயம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பார்ச்சுனா புள்ளி வந்து 4ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னாவே. அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் பார்ச்சுனா புள்ளி இருந்துச்சுன்னா கலைத்துறையில் ஈடுபாடு மிக்கவர்களாக இருப்பார்கள், கலை குழந்தைகள் மீது பாசம் பற்றுடையவர்களாக இருப்பார்கள், பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் வந்து பார்த்தோம்னா ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும். பார்ச்சுனா புள்ளி 5ஆம் இடம், ஏன்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், அங்கேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ஷ்டம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். 6ஆம் பாவம் பார்ச்சுனா புள்ளியாக வந்துச்சு அப்படின்னா என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நம்ம தங்கமண்டியன் ஐயாவுக்கு 6ஆம் பாவம் பார்ச்சுனா புள்ளியாக வந்துச்சு. 6ஆம் இடம்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கடன் நோய் ரோகம் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஐயாவினுடைய பாணியில் அது வந்து அப்படி இல்லை. அதாவது வந்து 6ஆம் பாவம் என்பது சர்வீஸ், சோசியல் சர்வீஸ், சமூக சேவை, மற்றவர்களுக்கு உதவுதல், மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல், மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்தல், ஒரு ஜோதிடராக இருத்தல், ஒரு மருத்துவராக இருத்தல், ஒரு சைக்காலஜிஸ்டாக இருத்தல், இவர்களுக்கு எல்லாம் பார்ச்சுனா புள்ளி 6ஆம் பாவமாக அமைவதை நாம் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. பார்ச்சுனா புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பார்ச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் வந்துச்சுன்னா மனைவி வழியிலான ஆதாயம் அடையக்கூடியவர்களாகவும் மனைவியால் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவர்களாகவும் கூட்டு தொழிலால் மேன்மை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கூட்டு தொழிலால் மேன்மை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள், நண்பர்களால் ஆதாயம் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். 7ஆம் இடம் என்பது பொது ஜன தொடர்பு, பப்ளிசிட்டினால வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அதிர்ஷ்ட புள்ளி உங்களுக்கு 7ஆம் பாவமாக வந்துச்சுங்க. 8ஆம் பாவமாக வந்துச்சு அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தீர்க்க ஆயுள் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு அல்லது ஒரு மறைமுகமான வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், மாமனாரனுடைய சொத்துக்கள், இது மாதிரி ஒரு இதில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் முதலீடு செய்யக்கூடிய யோகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் பாவத்தின் மூலியமாக பார்ச்சுனா இருந்துச்சுன்னா வரும். அவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். இந்த பார்ச்சுனா வந்து 8ஆம் பாவத்தில் இருந்துச்சு. பார்ச்சுனா 9ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க இந்த ஜென்மத்தில் பிறந்தது எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைய பிறந்திருக்கின்றார்கள். எல்லா விதமான பாக்கியத்தையும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்க இந்த ஜென்மம் முடிவதற்குள் பேர் புகழ் அந்தஸ்து ஒரு கௌரவத்தை அடைந்தே தீர்வார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது தெய்வ காரியங்கள், தான தர்மங்கள் செய்வது, குளம் கோயில் அமைத்தல், இது மாதிரி அன்னதானம் செய்தல், சத்திரம் கட்டுதல், இது போன்ற
தர்ம காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ச்சனா 9ல் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா மேலும் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றாங்க. பார்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவமாக வந்து அமைஞ்சது அப்படின்னா அவர்களுக்கு அரசு சார்ந்த வகையில் நல்ல உத்தியோக மேன்மைகளும் அல்லது அவர்களுடைய தொழில் செய்வதன் மூலியமாக அவர்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து தெரியும். அப்போ எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஈடுபாடு அதில் வந்து தீவிரமாக இருக்கிறது, அதில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுல இந்த பார்ச்சனா புள்ளி 10ஆம் இடமாக வந்துச்சுன்னா, 11ஆம் இடமாக வந்தால் மூத்த சகோதரரால், நண்பர்களால் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய புதிய முதலீடுகளால் நமக்கு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். இவர்களும் மிகுந்த கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள். இந்த பார்ச்சனா புள்ளி வந்து 2-11 மட்டும் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க செல்வ வசதி மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றாங்க. இப்போ 12ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு செல்வதால் யோகம், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது போன்ற தொழில்கள் செய்வதால் யோகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ச்சனா புள்ளி அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீகம், தெய்வம் சார்ந்த திருப்பணிகள் செய்வது, அதற்காக செலவுகள், சுப செலவுகள் செய்வது, இது சார்ந்த வகைகள் செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் ஆய்வுகள் அதிகமாக, ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த துறைகளில் ஆய்வுகள் அதிகமாக செய்வாங்க. இந்த பார்ச்சனா புள்ளி 12ஆம் பாவமாக வந்துச்சுன்னா, அப்போ நம்ம பார்ச்சனா புள்ளி 1லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து என்னங்க சார் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகிறீங்க, இது எப்படி நாங்களாம் நம்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஜாதகம், உங்களுடைய கூட பிறந்தவர்கள் ஜாதகம், நண்பர்கள் ஜாதகம், உங்களுடைய வாடிக்கையாளர் ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ச்சனா எந்த அளவிற்கு வேலை செய்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர முடியும். உதாரணத்திற்காக சில ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நம்ம கிரிக்கெட் தலை டோனி, ஓகேங்களா, அவருடைய லக்னம் வந்து கன்னி லக்னம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ச்சனா புள்ளி வந்து விருச்சகத்தில் விழுகின்றது. பார்ச்சனா புள்ளி எங்கே இருக்குது? விருச்சகத்தில் விழுகின்றது. இந்த விருச்சகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, வீரம், தீரம், வெற்றி, துணிச்சல், அசாத்திய திறமை, 3ஆம் பாவம், ஓகேங்களா. அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ச்சனா புள்ளி 3ஆம் பாவத்தில் அமைஞ்சுன்னா எதையும் துணிந்து செயல்படுத்துவார், வெற்றி வாகை சூடுவார் அப்படின்ற விதி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ச்சனா புள்ளி அமையக்கூடிய ராசி ஸ்திர ராசியாக இருந்தால் எதையும் நின்று நிதானித்து ஆட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகம் நம்மளுடைய கிரிக்கெட் தலை டோனி அவர்களுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர் எப்பயுமே கடைசியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கி விடுவாங்க, ஓகேங்களா. அப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போய் இறங்கினாலும் அடித்து தூள் கலப்புறதுக்கு வந்து காரணம் அந்த போர் குணம். 3ஆம் வீடு பார்ச்சனா வந்ததுனால செவ்வாயினுடைய வீடு, அந்த அசாத்திய துணிச்சலும் அந்த போர் குணமும் அவருக்கு அந்த செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவருக்கு பார்ச்சனா அதிபதி எங்கே இருக்காருன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ ஒருத்தருக்கு பார்ச்சனா வந்து 3ஆம் பாவமாக அமைந்து பார்ச்சனா அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் இவருடைய முயற்சி அனைத்தும் பாக்கியமாக அமையும். இவருடைய எடுக்கக்கூடிய முயற்சியே இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இவருடைய துணிச்சலே இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அப்போ 3ஆம் பாவம் அப்படின்றது வெற்றி, விளையாட்டு, துணிச்சல், வீர தீர பராக்கிரமஸ்தானம் அப்படின்றது இவருக்கு செவ்வாயே வந்து லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் அந்த செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சூட்சமத்தை நம்ம பார்ச்சனா வந்து இங்கே வேலை செய்கின்றது என்பதை உணர முடிகின்றது. அதே மாதிரி பார்ச்சனா புள்ளி இவருக்கு என்ன சாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ச்சனா புள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த பார்ச்சனா புள்ளி ரொம்ப 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 முக்கியம். பார்ச்சனா புள்ளி அவருடைய அதிர்ஷ்ட புள்ளி நிற்கக்கூடிய சாரநாதன் புதன் அவருக்கு லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருப்பார். கன்னி லக்னத்துக்கு 10ல் புதன் வந்து ஆட்சி பெற்றிருப்பார். பார்ச்சனா புள்ளி வாங்கிய சாரநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் கொடி கட்டி பறப்பார்கள். இதில் நீங்கள் நிறைய ஜாதகத்தில் ஆய்வு செஞ்சு பாருங்க, அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதா பேசுறது? உங்களுக்கு தெளிவாக இருக்கா?
எல்லாமே. ஆனால் அமைதியாக கேட்குறீங்க. நான் மற்ற சங்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறத விட நம்ம இங்கே திருச்செங்கோடு ஸ்டார் அறக்கட்டளை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வேறு எங்கேயுமே பார்க்க முடியல இது மாதிரி. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் வந்தவனே பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ச்சனா புள்ளி நின்ற நட்சத்திர நாதன் கேந்திர திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமான யோகம் டோனிக்கு. இப்போ நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து மிதுன லக்னம். இவர்களுக்கு பார்ச்சனா புள்ளி வந்து எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசில் வந்து. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு பிரபல்யமானவங்களை வச்சு சொன்னால் தான் அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத உணர முடியும். ஓகேங்களா? 7ஆம் பாவமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்ச்சனா வந்து தனுசில் இருக்குது. இப்போ அந்த பார்ச்சனா அதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கார். பார்ச்சனா அதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கார். 7ஆம் இடம் அப்படின்றது பப்ளிசிட்டி. இவங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் எங்கே பார்ச்சனா அதிபதி ஆட்சி பெற்று தான் இருக்காரு, மேரேஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது மேரேஜ் ஆகிறதுக்கு இதை ஒன்றை மட்டும் எடுக்கக்கூடாது. மிதுன லக்னத்திற்கு 7இல் குரு பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அது வலுவான பாதக தோஷத்தையும் திருமண வாழ்க்கை கேந்திர தோஷம்லாம் இருக்குது. அது சிறப்பு இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது அவங்களுடைய அதிர்ஷ்டம், அவங்களுடைய கேரியர், தொழில், அவங்களுடைய உத்தியோகம். அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த 7ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இவங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தனால் பப்ளிசிட்டி, மக்கள் சக்தி மிக அதிகமாக இருந்தது அவங்களுக்கு. இந்த 7ஆம் அதிபதி குரு நின்ற நட்சத்திரம், அதாவது பார்ச்சனா நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் பார்ச்சனா புள்ளி விழுது. இந்த நட்சத்திரநாதனான சுக்கிரன் அவங்களுக்கு மிதுன லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறுறார். அப்போ முன்ன டோனிக்கும் பார்த்தீங்கன்னா பார்ச்சனா புள்ளி வந்து அதிபதி 10ல் இருந்துச்சுங்களா, ஆட்சி பெற்றுருச்சு. இவங்களுக்கு உச்சம் பெறார். அப்போ இவங்களுக்கு இந்த அரச யோகம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ச்சனா புள்ளி நின்ற நட்சத்திரநாதன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் மணிமகுடத்தை சூட்டியே தீர்வார்கள் அப்படின்றது இவங்க ஜாதகம்லாம் ஒரு உதாரணம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜருடைய ஜாதகம். அவர் வந்து கடக லக்னம். இந்த கடக லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ச்சனா புள்ளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 8ஆம் பாவத்தில் கும்பத்தில் விழுது. கும்பத்தில் விழுகின்றது. அவருக்கு ராசியும் கும்பராசி தான். அவருடைய ராசியும் கும்பராசி தான். இந்த பார்ச்சனா புள்ளி விழுந்த நட்சத்திரம், பார்ச்சனா புள்ளி விழுந்த நட்சத்திரம் அவருக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதிர்ஷ்ட புள்ளி விழுது. இப்போ இந்த பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம். இந்த குரு வந்து அவருக்கு 9ஆம் பாவத்தில், கடகலக்கணத்திற்கு 9ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா அணையும் கட்டினார். அதாவது சமுதாய சீர்திருத்தங்கள், இப்போ குழந்தைகள் 9ஆம் இடம் குருவாக வரதுனால குழந்தைங்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறது, சத்துணவு திட்டம் அமைத்தது, பாடசாலைகள், இது மாதிரி அன்னதானம் சார்ந்த 9ஆம் இடம் தான் சத்திரம், அன்னதானம், கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, தர்மசாலை செய்கிறது, மக்களுக்காக திருப்பணிகள் செய்கிறது, அனைத்தும் 9ஆம் பாவம் தான். அப்போ இவருக்கு இந்த பார்ச்சனா புள்ளி நின்ற சாரநாதன் குரு 9இல் ஆட்சி பெற்று இருந்ததால் அவருக்கு மிக சிறப்பான யோகத்தை செஞ்சது அப்படின்றத நம்ம இங்கே அனுபவ ரீதியாக பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அவருக்கு அந்த பார்ச்சனா நின்ற வீட்டின் அதிபதி 7ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்தார். அப்போ இந்த 7ஆம் பாவம் வந்து மகரத்திற்கு, அதாவது காலபுருஷனத்துக்கு 10ஆம் பாவமாக சனியை கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு பார்ச்சனாவோட அதிபதியே சனி. பப்ளிசிட்டி, பொதுமக்களுடைய பேர் ஆதரவும் மிக அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த 7ஆம் இடம் பப்ளிசிட்டி இவருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பார்ச்சனா புள்ளியும் பார்ச்சனாவுடைய அதிபதியும் அவருடைய ஜாதகத்தில் மிக சிறப்பான. அதிர்ஷ்டம்ங்கிறது பணம் மட்டும்தான் இல்லை, அதிர்ஷ்டம்ங்கிறது பணம் மட்டும்தான் இல்லை, நம்மளுடைய மனம் நிறைவும், நிறையிறதும் அதிர்ஷ்டம் தான். சந்தோஷமாக இருந்தாவே அதுதான் அதிர்ஷ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இவங்களுக்குலாம் வந்து இவங்களாம் கோடீஸ்வரன் ஆவலையெல்லாம் கேட்கக்கூடாது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அவருக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருந்தார், எளிமையாக வாழ்ந்தார். அதனால் வந்து ஒருவருடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்ல நீண்ட ஆயுளும் தீர்க்க ஆயுளும் நோய் நொடி இல்லாத ஒரு அமைப்பு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது. அதே மாதிரி அவங்க கேரியர், அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு யோகமாக இருக்காங்களா, பேர் புகழோடு இருக்காங்களா, அந்தஸ்தாக இருக்காங்களா அப்படின்றது இந்த பார்ச்சனா புள்ளி தெளிவாக சுட்டி காமிக்குது. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள்.
அடுத்தது வந்து மோடி அவர்களுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், விருச்சக ராசி. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வந்து பார்ச்சுனாவாக வருது. தனுசு, ஏன்னா அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆயிரும், அதனால் உங்களுக்கு எளிமையாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். தனுசு பார்ச்சுனாவாக வருது. இப்போ இந்த தனுசிற்கு உண்டான பார்ச்சுனா புள்ளி வந்து அவருக்கு வந்து சூரியனாக வராது. உத்திராட நட்சத்திரத்தில் பார்ச்சுனா புள்ளி இருக்குது. அப்போ இந்த பார்ச்சுனா புள்ளி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்குது. நான் முன்னையே சொன்னேன், பார்ச்சுனா புள்ளி தன லாபஸ்தானத்தில் இருந்தால் மிக சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேசத்தின் பிரதமராக நிரந்தர பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது காரணம் விருச்சகம். விருச்சகம் நிலையான ராசி. இந்த நிலையான ராசிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசிகள் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் ஒரு பதவியிலேருந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி இருந்து ஆட்சி பண்ணிட்டு தான் போவாங்க. ஓகேங்களா? சரராசியில் சீக்கிரம் ஓடிடும். இது வந்து அரசியலுக்காக சொல்லலை, உங்களுடைய ஜோதிட அனுபவத்துக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி என்னுடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். என்னுடைய லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பார்ச்சுனா வந்து எனக்கு மீனத்தில் விழுது. அப்போ எனக்கு வாக்குஸ்தானத்தில் பார்ச்சுனா இருக்கார். அப்போ நான் இந்த ஜோதிட துறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு 30 ஆண்டு காலகட்டமாக சேவை பண்ணிகிட்ருக்கேன். இந்த புதன், அந்த பார்ச்சுனா புள்ளி வந்து பார்த்திங்கன்னா புதன். இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா வரதுனால அது ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் உங்களுக்கு பார்ச்சுனா புள்ளி எந்த அமையுது, அந்த ராசி எந்த ராசியாக வருகிறது லக்னத்திற்கு, அந்த ராசி அதிபதி உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்கின்றார், அந்த பார்ச்சுனா புள்ளி இருக்கக்கூடிய அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்றால் உங்களுடைய அதிர்ஷ்டமும் செல்வமும் செல்வாக்கும் அதில் தான் ஒளிந்துள்ளது. அதை கண்டுபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்டார் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமக்கலை சேர்ந்த சக்தி குரு ஐயா அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அவர்களுக்கு தங்கபாண்டியன் ஐயா ரிஷபான இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தரும் காசி சிவா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.